அடுக்களை வாசம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி பைனாப்பிள் அன்னாசி பழம் அதை பற்றி பார்க்கலாம். இது முக்கியமாக எதுக்கு உதவுதுன்னா ரத்தத்தை சுத்தம் பண்ணுறதுக்கு உதவுது. எந்த ஒரு பழமும் அந்தளவுக்கு ரத்தத்தை ப்யூரிஃபை பண்ணாது. இது பிளட் ப்யூரிஃபையர். அந்தளவுக்கு இதில் சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. அதே மாதிரி ரத்தத்தையும் சுத்தம் செய்யும். இதில் கால்சியம் மாங்கனீஸ் எல்லாம் அதிகமாக இருக்கிறதுனால எலும்புகளும் வலுவடையும். இந்த பழத்தை தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தால் மூட்டு வலி குணமாகும். மூட்டு வலி இல்லாதவங்க சாப்பிட்டு வந்தால் அவங்களுக்கு மூட்டு வலி வராது. இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் என்ன பண்ணுதுன்னா நம்மளுக்கு புற்றுநோய் வராமல் தடுக்கிறதுக்கு உதவுது. வயிற்றில் உள்ள புழுக்களை அழிக்கிறதுக்கு இது ரொம்ப உதவும். குழந்தைங்களுக்கு பூச்சி மாத்திரை கொடுக்கறதுக்கு பதில் இதை வாரம் ஒரு முறை கொடுத்துட்டாலே போதும். அவங்க வயிற்றில் உள்ள புழுக்கள்லாம் அழிஞ்சு போயிடும். இதில் விட்டமின் சி சத்து, நார்ச்சத்து, பிராமிலின்ங்கிற என்சைம் போன்ற சத்துக்கள்லாம் நிறைய நிறைஞ்சிருக்கு. இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கும் செரிமானத்தை மேம்படுத்துறதுக்கும் நம்ம உடம்புல உள்ள வீக்கத்தை குறைக்கிறதுக்கும் சளி, இருமல் போன்ற பிரச்சனைகளுக்கும் நிவாரணம் அளிக்குது. இதில் உள்ள நார்ச்சத்து செரிமானத்தை மேம்படுத்தி குடல் இயக்கத்தை ஒழுங்கமைக்கிறதுக்கு உதவுது. இது உடல் எடையை குறைக்கிறதுக்கு ரொம்ப உதவுது. இதில் கலோரிகளும் கம்மி, நார்ச்சத்து அதிகம் இருக்கிறதுனால உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இதை சாப்பாட்டில் எடுத்துக்கலாம். ஒரு நாளைக்கு 1 கப் எடுத்துக்கிட்டால் போதுமானது. இதில் அமிலம் இருக்கிறதுனால ஒரு நாளைக்கு 1 கப்புக்கு மேலே இதை சாப்பிட தேவையில்லை, சாப்பிடவும் வேண்டாம். தொப்பை குறைக்கணும்னு நினைக்கிறவங்களும் இதை எடுத்துக்கலாம். அவங்களுக்கு தொப்பை குறையிறதுக்கு இது உதவி செய்யும். இது இரத்த விருத்திக்கு ஒரு டானிக் மாதிரி செயல்படுது. இதை குடித்தாங்கன்னா அவங்களுக்கு ரத்தம் நல்லா ஊறும். அவங்களுக்கு நிறைய ஹீமோகுளோபின் அளவும் இன்க்ரீஸ் ஆகும். சுவாசம் சம்மந்தப்பட்ட நோய்கள் இருந்துச்சுன்னா அதை தடுக்குது. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே சுவாசம் சம்மந்தப்பட்ட நோய் இருந்துக்கிட்டு வந்துச்சுன்னா அவங்களுக்கு அதை குணமாக்குது. இந்த வேலையையும் அன்னாசி பழம் செய்யுது. என்னதான் இத்தனை நன்மைகள் இருந்தாலும் இதில் தீமைகளும் இருக்க செய்யுது. ஏன்னா இது சர்க்கரை அளவு அதிகம் உள்ளது. சர்க்கரை நோயாளிகள் இதை சாப்பிட்டாங்கன்னா ஒவ்வாமையும் அதிக சர்க்கரை அளவு அதிகரிக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் சர்க்கரை வியாதிக்காரங்க சாப்பிட்டிங்கன்னா அளவோட 1 பீஸ் இந்த அளவுக்கு சாப்பிட்டு அதை நிறுத்திக்கிறது நல்லது. சில பேர் இது அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு வாமிட்டு, லூஸ் மோஷன்லாம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாந்தி பேதியெல்லாம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இது கர்ப்பிணி பெண்கள் தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா இது கருச்சிதைவை ஏற்படுத்தும் ஒரு அமிலப்பழமாக கருதப்படுது. இது நல்லா பழுக்க வச்சு தான் சாப்பிடணும். நல்லா ஸ்மெல் வந்ததுக்கப்புறம் தான் அதை கட் பண்ணியே சாப்பிடணும். இல்லைன்னா வாந்தி, பேதி மற்றும் நிறைய வயிற்றுப்போக்கு இது மாதிரிலாம் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இதை குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் உப்பு போட்டு குலுக்கிட்டு அதுக்கப்புறம் கொடுங்க. இல்லைன்னா நாக்கு அரிக்க ஆரம்பிச்சிடும் அவங்களுக்கு. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.